நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டுதா இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டுதா இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. யாரிடம் பேசினாலும் தவறு. சந்தேக பேயால் உருக்குலைந்த குடும்பம். தலையில் கட்டையால் அடித்து கொன்ற கொடூரம். மனைவியையும் கொன்று தானும் உயிரை விட்ட பரிதாபம். தாய் தந்தையை இழந்து நிர்கதியாய் நிற்கும் 2 பிஞ்சுகள். மனதை உலுக்கிய கொடூர கொலையின் பின்னணி என்ன? காலையில விடிஞ்சதும் விவசாய வேலைக்கு போன ஒருத்தர் மரத்துல தொங்குன நிலைமையில இருந்த சடலத்தை பார்த்து பயந்து போய் எல்லாரையும் ஓடிவாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. உடனே அங்க ஓடின ஊர் மக்கள் கூட்டமா கூடுன நிலைமையில அங்க நின்னுக்கிட்டு இருந்த ஒருத்தர், அட இது நம்ம ராஜுப்பா, இப்படி பண்ணிக்கிட்டாரே அப்படின்னும், யாராவது உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. இன்னொருத்தர், நேத்து நைட்டு வரைக்கும் அவங்க வீட்டுல ஒரே சண்டைப்பா, முதல்ல அவங்க மனைவி கிட்ட இவர் இறந்து போனதை பத்தி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு போன கொஞ்சம் பேரு வெளியில இருந்தே அந்த அம்மாவோட பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஆனா ரொம்ப நேரமாகியும் எந்த பதிலும் வராததுனால வெளியே நின்னுகிட்டு இருந்தவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க அவரோட மனைவி ராணி தலையில அடிபட்டு ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காங்க. பக்கத்திலேயே 2 குழந்தைங்களும் அழுதபடி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க என்ன நடக்குது, என்ன ஆச்சுன்னு அதிர்ச்சியான ஊர்க்காரங்க உடனே போலீஸுக்கு தகவல் சொன்னாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் 2 சடலங்களையும் கைப்பற்றி நடத்தின விசாரணையில வெளியாச்சு அந்த மனச உலுக்குன சம்பவம். தெலுங்கானா மாநிலம் சங்கரெட்டி மாவட்டம் சதாசிவபேட்டை மண்டலம் சித்தாப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் 43 வயசான ராஜு. இவருக்கு ராணிங்கிற மனைவியும் 12 வயசுல ஒரு மகனும் 10 வயசுல ஒரு மகள்னு 2 குழந்தைகளும் இருக்காங்க. 2 பேருக்கும் திருமணமாகி சில வருடங்கள் நல்லா மகிழ்ச்சியா தான் இருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலைமையில தான் ராஜு மது பழக்கத்துக்கு அடிமையான நிலைமையில 2 பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு அதிகமாகி இருக்கு. ராஜுவோட மது பழக்கத்தோட மனைவி மேல அதீத அளவு சந்தேகமும் அவருக்கு உண்டாகி இருக்கு. இதனால ராஜுவுக்கும் ராணிக்கும் தினந்தோறும் சண்டையும் உண்டாகி இருக்கு. ஒரு நாள் கூட விடாம ராஜு மது குடிச்சிட்டு வந்து ராணி கிட்ட தகராறு செய்யறதும் சண்டை போடுறதுமா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ராணி யார்கிட்ட பேசினாலும் திட்டுறது மட்டும் இல்லாம ரொம்பவே சந்தேகப்பட்டு அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதனால பயந்து போன ராணி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கூட பேசாம இருந்ததா சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல ராஜுவோட சந்தேக புத்தி வளர வளர நாள்தோறும் ராணிக்கு அடியும் உதையுமா காலம் ஓடி இருக்கு. இதனால ராணி மன அழுத்தத்துக்கு ஆளாகி வீட்டுல குழந்தைங்களோட முடங்கி கிடந்திருக்காங்க. இதே போல நாட்கள் போக போக அன்னைக்கு தான் ராணியோட கடைசி நாளா மாறியிருக்கு. வழக்கம் போல ராஜு மதுவை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த நிலைமையில ராணியோட நடத்தைய பத்தி ரொம்ப தரக்குறைவாவும் ஆபாசமாவும் கீழ்த்தரமாவும் பேசி சண்டை போட்டிருக்கான். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இவ்வளவு நாள் பொறுத்து போன ராணி அன்னைக்கு ரொம்பவே ஆத்திரமாகி பதிலுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால 2 பேருக்கும் வாக்குவாதம் முத்துன நிலைமையில வெறி பிடிச்ச மாதிரி மாறின ராஜு பக்கத்துல கிடந்த கட்டையை எடுத்து ராணிய கண்மூடித்தனமா தாக்குனதா சொல்லப்படுது. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த ராணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததா சொல்லப்படுது. இத பார்த்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம பயந்து போன ராஜு பக்கத்துல விவசாய நிலத்துல இருந்த மரத்துல தூக்குல தொங்குனதா விசாரணை செஞ்ச போலீஸ்காரங்க கிட்ட அந்த 2 குழந்தைகளும் அழுதுகிட்டே சொன்னாங்க. பெரும் பயத்துல இரவு முழுக்க தாயோட சடலத்துக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்த குழந்தைங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்யறதுக்கு போலீஸ்காரங்க ஏற்பாடுகளை செஞ்சாங்க. இந்த சம்பவத்தால அந்த கிராமமே சோகத்துல மூழ்கி இருக்கு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என ஆக்ரோஷமாக கத்தியனர். ஊரு வாய்களை அடைக்க மனைவியை பலி கொடுத்த கணவன். 10 நிமிடத்தில் முடிந்த 9 வருட திருமண பந்தம். இரத்த வெள்ளத்தில் துடிதுடிக்க உயிரை விட்ட பெண். வெறியாக மாறிய மன அழுத்தம். என்ன நடந்தது? தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு அச்சத்தோட போன தம்பி விஷ்ணு
அண்ணா நான் அல்மாவை கொன்னுட்டேன் அப்படின்னு கதறி அழுதுருக்காரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க அண்ணன் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காரு. அப்போ அவரு கதறி அழுதபடியே நான் அல்மாவை கத்தியால குத்தி கொன்னுட்டேன்னு சொல்லியிருக்காரு. உடனே விஷ்ணுவோட வீட்டுக்கு போன அவரோட அண்ணன் அங்க ரத்த வெள்ளத்துல கிடந்த அல்மாவோட சடலத்தை பார்த்து உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்தாரு. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க அங்க கிடந்த அல்மாவோட சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச விசாரணையில மனச ரணமாக்க கூடிய அந்த கொலைக்கான பின்னணி என்னங்கிறது வெளியே வந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான நெய்யாற்றங்கரை விளத்தங்கரை சர்ச்சு பக்கத்துல வசிச்சுக்கிட்டு வந்தவங்க தான் விஷ்ணு அல்மா தம்பதி. இவங்களுக்கு திருமணமாகி 9 வருடங்கள் ஆகியும் கூட குழந்தைங்க இல்ல. திருமணமான கொஞ்ச வருஷம் தம்பதிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலைமையில அவங்க வாழ்க்கையில புயல் காத்து வீச ஆரம்பிச்சிருக்கு. திருமணமான முதல் 3 வருஷத்துல குழந்தைய பத்தி யாருமே பெருசா பேசிக்கல. ஆனா நாளடைவுல குடும்பத்துக்குள்ள குழந்தையின்மை பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. வீட்ல வெளியன்னு இப்படி எங்க போனாலும் சரி, இல்ல வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாலும் சரி, அவங்க நிச்சயமா கடைசியா கேட்கக்கூடிய வார்த்தை எப்ப குழந்தை பெத்துக்க போறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இது போல தினமும் எத்தனை பேருக்கிட்ட குழந்தைய பத்தி பேச முடியும்னு விஷ்ணுவும் அல்மாவும் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. இதுக்காக அவங்க மருத்துவர்களை அணுகிய நிலைமையிலையும் குழந்தை பேரு தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கு. வருஷங்களும் ஓட ஓட ஒரு கட்டத்துல எந்த ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு போனாலும் விஷ்ணுவையும் அல்மாவையும் குழந்தையின்மைய காரணம் காட்டி மனசு கஷ்டப்படுற மாதிரி அவங்க குடும்பத்தாரே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல முக்கியமா விஷ்ணுவோட சொந்தக்காரங்க அல்மாவை குழந்தையின்மைய காரணம் காட்டி ரொம்பவே இழிவா பேசி இருக்காங்க. இதனால 2 பேருமே அவங்க படக்கூடிய வேதனைய மாத்தி மாத்தி சொல்லி பேசி அழுதுக்குவாங்கன்னு சொல்லப்படுது. இதுவே ஒரு கட்டத்துல விஷ்ணுவுக்கு பெரிய மன அழுத்தத்தை உண்டாக்கி இருக்கு. இதனால அல்மாவை பல தடவை கோபத்துல அடிச்சதாவும் சொல்லப்படுது. இப்படியே தம்பதிக்குள்ள மன அழுத்தமும் ஒரு கட்டத்துல பெரிய சண்டையாவே மாறி போயிருக்கு. இதனால விஷ்ணு கடந்த 1 வருஷமா குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டாருன்னு சொல்லப்படுது. விஷ்ணு தினமும் வீட்டுக்கு மது குடிச்சிட்டு வர்றதும் ஒன்னாலதான் குழந்தை இல்லைன்னு அல்மாவை அடிக்கிறதுமா இருந்தாருன்னு சொல்லப்படுது. இதே மாதிரி அன்னைக்கும் வீட்டுக்கு வந்த விஷ்ணு அல்மா கிட்ட குழந்தை இல்லைங்கிறத பத்தி பேசி சண்டை போட்ட நிலைமையில ஆத்திரம் தாங்க முடியாத அல்மாவும் இதுக்கு நீயும் தான் காரணம்னு சொல்லி அவங்களும் பேசி இருக்காங்க. ஒரு கட்டத்துல 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் முத்துன நிலைமையில கோபம் அடைஞ்ச விஷ்ணு அங்க இருந்த கத்தியை எடுத்து அல்மாவை சரமாரியா குத்தி கொன்னது விசாரணையில தெரிய வந்துச்சு. மீதமிருந்த கடைசி லக்கி டிராப் யாருக்கு? 3 நாட்களாக வீட்டிற்கு வராத மகன், நண்பனை அடித்து கொன்ற இளைஞர்கள், மணல் திட்டில் புதைத்த பயங்கரம். இதற்காகவா இந்த கொடூரம்? மகன் என்றும் பாராமல் காட்டி கொடுத்த தாய், சிக்கிய நண்பர்கள், நடந்தது என்ன? காலையிலேயே மது போதையில வீட்டுக்கு வந்திருக்கான் சரண். அவனை பார்த்ததுமே அவங்க அம்மா ரொம்ப கோவத்தோட திட்டி இருக்காங்க. இப்படியே தினமும் குடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறதுன்னு முதலெல்லாம் எப்பவாவது குடிப்ப, இப்ப எல்லாம் தினமும் குடிக்கிறது, அதுலயும் இப்படி காலையிலேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டியான்னு கண்ணு கலங்கினபடி வேதனையோட பேசி இருக்காங்க. அதை பார்த்த சரண் திடீர்னு அழ ஆரம்பிச்சான். அம்மா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேமான்னு சொல்லி விடாம அழுதுகிட்டு இருந்திருக்கான். அவனை சமாதானப்படுத்தின அவனோட அம்மா என்கிட்ட சொல்லுப்பா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் சொன்ன வார்த்தைகள் அந்த அம்மாவை அப்படியே அதிர்ச்சியில உரைய வச்சுச்சு. உடனே எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அந்த அம்மா போலீஸுக்கு போன் பண்ணாங்க. அங்க வந்த போலீஸ்காரங்க நடத்தின விசாரணையில வெளியாச்சு அந்த கொடூரமான சம்பவம். தெலங்கானா மாநிலம் யாதாத்ரி புவனகிரி மாவட்டம் பொம்மல ராமாரம் மண்டலம் மேடிப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவன் தான் 25 வயசான ராகிரு மது. இவனுக்கு 27 வயசான காந்தாரி சரண், 26 வயசான நவீன்கிற
2 நண்பர்கள் இருக்காங்க. சரண் ஆம்புலன்ஸ் டிரைவராகவும், நவீன் ஆட்டோ டிரைவராகவும், மது லாரி டிரைவராகவும் வேலை செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. மது பழக்கத்துக்கு அடிமையான இந்த 3 பேரும் நாள்தோறும் ஒன்னா சேர்ந்து மது குடிக்கிறதும் அங்க இருக்கிறவங்க கிட்ட வம்பிழுக்கிறதுன்னு நேரத்தை போக்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் அன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கடந்த 21ஆம் தேதி சாயந்தரம் மேடிப்பள்ளி அரசு பள்ளியோட பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் வெஞ்சர்ல மது, சரண், நவீன் இவங்க 3 பேரும் ஒன்னா உக்காந்து மது குடிச்சிருக்காங்க. அப்போ அந்த பாட்டில கடைசியா மிச்சம் இருந்த லக்கி டிராப்ப குடிக்கிறதுக்கு 3 பேருக்குள்ளேயும் போட்டி வந்ததா சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல ஜாலி பேச்சு விபரீதமான பேச்சா மாறி அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நேரத்துல வாக்குவாதம் தீவிரமாகி சண்டையா மாறினதா சொல்லப்படுது. இந்த நிலைமையில ஆத்திரமடைஞ்ச சரணும் நவீனும் சேர்ந்து மதுவோட தலையில அங்க கிடந்த இரும்பு கம்பியை எடுத்து அடிச்சிருக்காங்க. இதுல மண்டை உடைஞ்ச நிலைமையில ரத்த வெள்ளத்துல மது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததா சொல்லப்படுது. இத பார்த்து பயந்து போன சரணும் நவீனும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஷாமீர்பேட் குளத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மணல் திட்டுல உடலை புதைச்சிட்டதா சரண் தன்னுடைய அம்மா கிட்ட சொன்னான். ஒரு பக்கம் மது வேலைக்கு போனா குறைஞ்சபட்சம் 2 அல்லது 3 நாள் வீட்டுக்கு வரமாட்டாருங்கிறதுனால அவரோட பெற்றோரும் அவரை தேடாமையே இருந்திருக்காங்க. விசாரணையோட முடிவுல சரணையும் நவீனையும் கைது செஞ்ச போலீஸ்காரங்க மது இறந்ததை பத்தி அவரோட அப்பா அம்மாவுக்கு தகவல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரண் மற்றும் நவீன சடலத்தை புதைச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போன போலீஸ்காரங்க உடலை வெளியே எடுத்து பிரேத பரிசோதனைக்காக புவனகிரி பகுதி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.